மதுரை அருகே உள்ள உச்சப்பட்டியில் நேற்று தற்கொலை செய்து கொண்ட இலக்கிய அகதி ரவீந்திரனின் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை காணலாம். நொடியில் தூக்கி எறியப்பட்ட ரவிச்சந்திரன் தரையிலே விழுந்து மண்டை பிளந்து உடல் கருகி இறந்து போயிருக்கிறார். மிகவும் வேதனையான இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அவருடைய குடும்பத்திற்கு உடனடியாக 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். 4 பெண் பிள்ளைகள், 2 ஆண்கள், எல்லாம் சிறுவர்கள். 1-2 பேருக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. அந்த குடும்பம் இன்றைக்கு நடுத்தெருவிலே நிற்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ரோல் கால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் இயக்கம் சாராதவர்கள், பொதுமக்கள், தமிழகத்தை நம்பி வந்திருக்கிறவர்கள். ஆனால் இவர்களை விடுதலை போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்ட போராளிகளை நடத்துவதைப் போல இவர்களால் தமிழ்நாட்டிற்கு ஏதோ தீங்கு ஏற்பட்டுவிடும், ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதைப் போல மிக மோசமாக நடத்துகிற ஒரு அவலம் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அகதிகள் முகாம் அனைத்தும் திறந்தவெளி சிறைச்சாலைகளை விட கொடுமையாக இருக்கிறது. சொல்லிவிட்டு வெளியே போக வேண்டும், 6 மணிக்குள்ளாக முகாமுக்கு திரும்ப வேண்டும். உறவினர்கள் யாராவது திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது இறந்து போனாலோ அடுத்த முகாம்களுக்கு நினைத்தபடி செல்ல முடியாது, அனுமதி பெற்றுதான் செல்ல வேண்டும். வாரத்திற்கு 3 அல்லது 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லோரும் நேரிலே வந்து அதிகாரி முன்னால் நின்று ஆஜராகி நாங்கள் இருக்கிறோம் ஐயா, உள்ளேன் ஐயா என்று அவர்கள் ஆஜராக வேண்டும். இப்படிப்பட்ட இந்த கொடுமை அநாகரிகமானது 25 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கக்கூடிய இந்த தமிழ் மக்களை சிங்களவர்களை விட கேவலமாக இந்திய அரசும் தமிழக அரசும் நடத்துகிறது. இவர்கள் ஓடி ஆடி உழைத்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில அவர்களை குற்றவாளிகளைப் போல, தேச விரோதிகளைப் போல, பயங்கரவாதிகளைப் போல நடத்துவது மிகவும் அருவருப்பாகவும் அநாகரிகமாகவும் இருக்கிறது. உலக நாடுகளின், குறிப்பாக ஐக்கிய நாடுகளின் ஒப்பந்தம், ஐநா ஒப்பந்தம், அகதிகள் தொடர்பான ஒப்பந்தத்தில் இந்திய அரசு இன்னும் கையெழுத்திடவில்லை. அதனால் உலக நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அகதிகளை எவ்வளவு மரியாதையாக நடத்துகிறார்களோ அப்படி நடத்துகிற நிலை இந்தியாவில் இல்லை. அதிலும் குறிப்பாக பர்மா அகதிகளையும் இன்னும் வேறு சில நாடுகளில் இருந்து வருகிற அகதிகளையும் ஒரு மாதிரியாகவும், ஈழத்தமிழர்கள் அங்கிருந்து ஈழத்திலிருந்து வந்த அகதிகளை மிக மோசமாகவும் நடத்துகிற நிலை இந்தியாவிலே இருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கிறது. சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டிலே அகதிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் அனாதைகளைப் போல, தேச விரோதிகளைப் போல நடத்தப்படுகிறார்கள். கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் மணிக்கணக்கிலே வந்து வரிசையிலே நின்று ஆஜராக வேண்டும் என்கிற கொடுமை, மருத்துவமனையிலே இருந்தாலும் அவர்களை தூக்கி வந்து ஆஜர்படுத்த வேண்டும் என்கிற கொடுமை. எனவே மாதம் ஒரு முறை அந்த பதிவை செய்தால் கூட போதும், அதுவும் அவசியமில்லை. இவர்கள் சிவிலியன்ஸ், சாதாரணமான குடிமக்கள், உழைத்து பிழைக்கக்கூடிய மக்கள். இவர்களுக்கும் வேறு நடவடிக்கைகளுக்கும், அதாவது விடுதலை போராட்ட நடவடிக்கைகளுக்கும் இப்போது எந்த தொடர்பும் இல்லை. அப்படி சந்தேகப்படக்கூடிய நபர்களும் இல்லை. இங்கே வந்து குழந்தைகளாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட கொடுமை, அவர்களையும் அதே போலவே ட்ரீட் நடத்துகிறார்கள். இந்த கொடுமையை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த ரவிச்சந்திரனுடைய சாவுக்கு தமிழக அரசுதான் முழு பொறுப்பு. அவர்களுக்கு உடனடியாக இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் அகதிகள் முகாம்களில் இருக்கிற கெடுபிடிகளை தளர்த்த வேண்டும். இங்கே பாதிக்கப்படுகிற மக்கள் எங்களுக்கு இந்த நாட்டிலேயே வாழ்கிற குடியுரிமையை தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் எழுப்புகிறார்கள்.